நீங்க பாத்து ரெண்டு பேரும் எங்க பா யோ யார்ட்ட கேட்னுங்கற பா அவனுக்கு பிசாஸ்ட் வர சொல்லிட்டு போ டேய் எங்க சரக ஓட்டே இருக்கறானடா போய் தேடுங்க போடா ஓ ஏஞ்சி நீ போய் தேட மாட்டீங்களா ஆட்டிங் போடா ஏதோ சரகு சைடு சுட்டு வந்த மாதிரி சொல்றானுங்க பார் இவனுங்கலாம் அடியாளுக்கு ஃபிட்டே இல்ல ஜாண்டி இவனுங்க வச்சு சுத்தினுங்கற தல ரெண்டு பேரும் எஸ் ஆயிட்டானுங்க தல குமார் டென்ஷன் ஆயிடுவாங்களேப்பா அவனுங்க வெளிய போய் சரகு அடிக்கணும் சொன்னவனே நீ கூட்டி வந்த பாத்தியா நீ குழந்தைப்பா ஆனா அவனுங்க எச்சா புத்திய காட்டானுங்க பாத்தியா அவனுங்க அவங்க ரொம்ப தூரம் போயிட முடியாது சித்தேஜ் சீக்கிரம் ஆள மேங்க போ மச்சான் நம்ம இப்ப அந்த வேலைக்கு ஆகுது நீ நம்ம மனதுக்கு எதிர்க்க இருக்க தட்சிணா ஓட்டுக்கில வெயிட் பண்ணு நான் சின்ன வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் நான் வேலை நானும் வரேன் சொன்னா கேள்றா காரணமா தான் சொல்றேன் போ குமார் ஜாண்டி லைன்ல இருக்காப்ல குமார் உன்னை போறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒவ்வொரு டீமுக்கும் நம்ம பசங்களை அனுப்பி தனித்தனியா லாக் பண்ணியாச்சுப்பா இன்னைக்கு நைட் வரை தான் தாக்கு பிடிக்க முடியும் குமார் இன்னைக்கு நைட்டுக்குள்ள வீரா மேட்டர் முடிச்சிட்டா நாளைக்கு காலையில நாம சரண்டர் ஆயிடலாம்பா டிப்ஸ்க்கு பசங்க ரெடி தானே எல்லாம் ரெடியா இருக்காங்கப்பா ஏய் நான் பாக்கலன்னு கொடற பசங்க ரெடியான்ற எனக்கு ரொம்ப பயமா இருக்குச்சு வா வாடா பச்சை மன்றம் தான் கிச்சன் இருக்க குமாரோட டார்கெட் நாம தான் எப்படி நம்மளை தேடி தான் வருவான் இல்லை பச்சை குமார் ஏனோ தேடிக்கின்னு நேராக பாக்ஸர் வீட்டான தான் போவான் அவனை எப்படியோ டைவர்ட் பண்ணி மண்டத்தாண்ட வர வைக்கணும் பாக்ஸர் விட்டு காடியை விடு அவன் பொண்ணை முதல்ல தூக்கணும் அவன் கண்ணு முன்னாடியே தான் இவனுங்க சாவணும் சொல்லு வீரா ரேனு குமார் நேராக இன்னும் தூக்கு தான் வருவான் அவன் எப்படியாவது மண்டத்துக்கு வரணும் நான் சொன்ன மாதிரி ஜிதேஷ் ஆண்ட பேசு ஹலோ ஜிதேஷ் ரேணுகா உன்னை தூக்கிறதுக்கு குமார் ஊட்டாண்ட வந்து நிற்கிறான் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோ ராமும் அப்பாவும் பேசிட்டதை வச்சு பார்த்தா இந்த மன்றத்துல தான் தங்க வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா போலீஸும் பந்தோபஸ்து தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு யாரும் பேச ஐயோ பிராண்டி மன்றத்துல தான் வீராவும் இருப்பான் எம்மாடி அப்புறமா பேசுமா ஏண்டா ஜிதேஷ் உன் மூஞ்சிக்கு இந்த ஸ்பை வேலையெல்லாம் செட் ஆகலையடா நீ தான் ஸ்பைன்னு தெரிஞ்சா குமார் நேரா இங்கே தான் வருவான் இந்த அப்படி அந்த வீர பையன் மன்றத்தாட தான் இருக்கிறான் அந்த பொண்ணு அங்கதான் வருமா நீ மன்றத்தாட போயிட்டா ரெண்டு பேரையும் தூக்கிடலாமா ஆனா குமார் ஒரு பொண்ணு மட்டுக்காக நீ வெளியே வந்து சரியில்லைப்பா என்னம்மா என் மனசுல படிச்சு சொல்லிட்டேன் அவ்வளவுதாம்மா நேராக மண்டத்தாண்ட போ புஸ்கு சுராண்ட பேசி மண்டத்தாண்ட வரவே பேசிருப்பா சிச்சுவேஷன் சரியில்லை வேற மாதிரி போயின்னு இருக்கு எனக்கு ஸ்கெட்சு அதானே எல்லாம் தெரியும் சுரா கிட்ட பேசிட்டேன்பா வந்துருவாப்ல சுராவையும் குமாரையும் மண்டத்தாண்ட வர வச்சு மோத விடணும் சுரா சார்ப்புப்பா குமாரை போட்டுறாப்ல ஏய் குமாரும் சுராவும் மோதலாம் ஒருத்தன் சாவான் ஒருத்தன் டயர்டாவான் அப்போ தான் நம்ம டீமுள்ள இருக்கணும் இதான் புஸ்கு வீட்டு மாடி கீழே இருந்து பார்த்தா மேலே தெரியாது இங்கே தான் நம்ம வாட்ச் பண்ணுறோம் ராஜி நீ மண்டத்துக்கு முன்னாடி இருந்து ஜோக் கட்டு கதிரே நீ மண்டத்து மேலேருந்து இறங்கு போர்டுக்கு பின்னாடி பொருள் இருக்கும் ஸ்டீஃபன் இங்கே கோயிலுக்கு பின்னாடி இங்கேருந்து நீ வா நம்ம கிச்சன் நடக்கணும் எங்கேயும் மிஸ் ஆகக்கூடாது பிசுரே இல்லாமல் முடிக்கணும் எல்லாமே மிஸ் ஆகி நம்ம பசங்களும் காலினா ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட இருக்கோ இல்லையோன்னு தெரியாமலே மண்டத்தை தூக்க வரைக்கும் வந்துடல பச்சா கிச்சி மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு போய் அவள் தான் ஆகலண்ணா அந்த பொண்ணு இங்கே இருக்கான்னு பாரு இங்க பொண்ணு எதுவும் இல்லப்பா ஏய் எங்கடா புஸ்கு இங்கே தான் வாசம்ண்ணா பாரு குமார் இருக்கான்டா இந்த பாடு எதுக்குடா இங்கே வந்தான் பொருள் ரெடி ஆகிங்கடா போட்டலாம்
மன்ற தலைவர்னா மைராணி தக்குஸ்மி பாடு. மச்சி மண்டா வேலைக்கு ஆகுது. முதல்ல உயிரோட இருப்போமான்னு தெரியல. எங்கேயாவது ஓடிடலாம். டேய் எங்கடா போற? வீரா எங்க போற? என்ன நடந்தாலும் யாரும் வரக்கூடாது. தப்பாயிடுச்சுன்னா பச்சை நீ எங்கேயாவது போயிடு. என்னடா உளர்ற? அப்ப நானும் வரேன், சேர்ந்தே போ. வேணாம் பச்சை, நீ வராத. நான் போய் தான் ஆகணும். மனத்தை பிடிக்கணும் இல்லையோ, மனத்துக்காக செத்ததா இருக்கட்டும். இரு. என்னதான் ஸ்கெட்ச் போட்டாலும் நீ தனியாக இறங்க வேண்டிய நேரம் ஒன்று வரும். அப்போ நீ இறங்கித்தான் ஆகணும். வீரா வீரா வந்துடுறா. வேணாம் பச்சை, போயிடு. பொண்ணு குமார்னா நான் உங்களை மாதிரி சப்பா நினைச்சீங்களாடா? சரிடா பார்க்கலாம். பாடுங்களா என்னாண்டி உன் வேலையை காட்டுறீங்களா? தொழில் துரோகம் பண்ண உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? உன்னை என்ன பண்ணுவோம் தெரியுமா குமாரு? பா அந்த பொண்ணு வீராவை லவ் பண்ணுதுப்பா. அந்த பொண்ணை நான் லவ் பண்றேன்ப்பா. அப்போ குமார நீங்களாம் பிளான் பண்ணி கோத்து விட்டதை நினைக்கிறீங்களா? ஆனா அந்த மாதிரிலாம் இல்ல. குமாரு ரொம்ப சார்பு. பா ஜாண்டி அந்த பொண்ணை ட்ரூ லவ் பண்றேன்ப்பா. அந்த பொண்ணுக்காக உயிரை கூட கொடுப்பா. உனக்கு எவ்வளோ ரிங் கொடுக்குறான் பாருப்பா. ஒரு பிளாஸ் பேக்கா எடுப்பா. குமார போட்டாங்களாம்பா. இதுதான் கொண்டை. இதை வச்சு பின்மண்டையில் அடிச்சா ஆள் காலி. வீரா போடுற அவனை.
எதிர்பார்த்தேன். சிறப்பு, மகிழ்ச்சி. நீதான் வீராவா? சூப்பரு. வீரா என்ற பெயருக்கு என்ன பொருள் என்று நான் ஆராய்ந்து கொண்டிருந்த போது மறைந்து கொண்டிருக்கும் போ என்ற மொழியில் வீரா என்றால் விவேகம். பதவிகளை தேடி இவன் செல்ல வேண்டா, இவன் காலடியை தேடி பதவிகள் வந்து விழும் 100. எப்பயுமே சுறா கூடவே இருந்த நீ ஏன்டா சுறாக்கு ரூட்டு கொடுத்த? என் ஃபிகர் மாடி ஒரு நாள் அற விட்டா மச்சி, அதான் காண்டாயிட்டேன். போய் சரக்கு வாங்கினா அப்போ. மச்சி தலைவன் ஆயிட்டா யாரையும் அறையக்கூடாது, ஏன் திட்ட விடக்கூடாது, எங்கேருந்து வேணாலும் விரோதம் முளைக்கலாம், புரியுதா? ஓ வணங்கண்ணா. என்னடா? ஒன்றுண்ணா உங்களாண்ட ஸ்கெட்சு கற்றுக்கலான்னு. ஸ்கெட்சு? சின்ன வயசில் உனக்கு பிடிச்ச ஹீரோ யாருன்னு டீச்சர் கேட்க சொல்லோ, உங்கள் பேர் தான் நான் சொல்லுவேன். பட